வணக்கம் மக்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கோவில் வந்து ஆலம்பாக்கம் செல்லியம்மன் கோவில். இது வந்து பிடாரி கோவில்னு சொல்லுவாங்க. ஆலம்பாக்கம் அப்படிங்கிறது வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருந்து புள்ளம்பாடி வழியாக திருமலைப்பாடி செல்லக்கூடிய சாலையில் புள்ளம்பாடியிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் நீங்கள் இடது பக்கமாக திரும்பினீங்கன்னா இந்த வளைவை பார்க்கலாம். நீங்கள் இந்த வளைவுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிவன் கோவில் இருக்கும். இது வந்து தந்தையவர்மன் காலத்திய கோவில். இது வந்து நீங்கள் முதன்மை சாலைக்கு அந்த பக்கம் வந்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு பெருமாள் கோவிலும் இருக்குது. அதுவும் வந்து பல்லவன் தந்தையவர்மன் காலத்தினுடைய கோவில். நம்ம இப்போ வந்து உள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் சப்த கன்னி வழிபாடு அல்லது 7 கன்னிமார் வழிபாடு அப்படின்னு சொன்னோம்னா பலவிதமான வழிபாடுகளை பற்றி சொல்லுவாங்க. மீன்பாறை கன்னி, தலைக்குத்து கன்னி, பேழைக்கன்னி, பூமிக்கன்னி, வனக்கன்னி, மலைக்கன்னி, முனிக்கன்னி, இந்த மாதிரி பலவிதமான 7 கன்னிமார் வழிபாடுகளை பற்றி இங்கே சொல்லுவாங்க. இந்த வழிபாட்டுக்களில் வழங்கக்கூடிய தெய்வங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா வெவ்வேறு பெயர் இருக்கும். ஒரே பெயர் இருக்காது. பல தெய்வங்களுக்கு உருவமே இருக்காது. 7 கற்களை மட்டும் அடுக்கி வச்சு வழிபடக்கூடிய மரபு இங்கே இருக்குது. நாம் இந்த காணொலியில் அந்த வழிபாடுகளை பற்றி பேசலை. இந்த காணொலியில் வரக்கூடிய சப்த கன்னி அப்படிங்கிற வார்த்தை கூட சப்த மாதரை குறிக்கக்கூடியது தான். வாங்க பார்க்கலாம். கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னே சப்த மாதர்களை பற்றிய அடிப்படை விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இருக்குது. அந்த ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு கோவிலை பார்க்கலாம். வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது திருவாண்டார் கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு சப்தமாதர் தொகுப்பு. இந்த தொகுப்புக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சப்த கன்னிகள் அப்படிங்கிற பலகை தான் வச்சுருக்காங்க. ஆனால் கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கல்வெட்டுகள் அடிப்படையிலும் சரி, புராணங்கள் அடிப்படையிலும் சரி, சப்த மாதருக்கான தொகுப்பு தான் இது. சப்த கன்னி அப்படிங்கிற அந்த பெயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து அதிகமான புழக்கத்தில் இருக்குது. பல கோவில்களில் வந்து சப்த கன்னி அப்படிங்கிற பலகை தான் வச்சுருக்காங்க. சப்தமாதர் என்ற பலகை வந்து சில இடங்கள்ல இருக்கு. கோவிந்தபுத்தூர் அப்படிங்கிற ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய சப்தமாதர் தொகுப்பு அங்கே பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா பிராமியில இருந்து சாமுண்டி வரைக்குமான தெய்வங்கள் இங்கே இருக்குது. 7 தெய்வங்கள் இருக்குது, பெண் தெய்வங்கள். இந்த பக்கம் வந்து விநாயகர் இருக்காரு, கடைசியில் வந்து வீரபத்திரர் இருக்காரு. ஒரு சப்தமாதர் தொகுப்பு இப்படி தான் இருக்கும். நாங்கள் இந்த பவர் பாயிண்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிராமியிலிருந்து சாமுண்டி வரைக்கும் உள்ள இந்த சப்தமாதர்களினுடைய படிமவிகள், அதாவது சிற்பங்களை வச்சு அதில் உள்ள ஆயுதங்கள், அதில் இருக்கக்கூடிய அமைப்புகளை வச்சு நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இந்த காணொலி வந்து சப்தமாதர்கள் குறித்த எல்லா தகவல்களையுமே வந்து கொடுக்காது. ஆனால் ஒரு சப்தமாதரை நீங்கள் ஈஸியாக பார்த்து எப்படி அடையாளப்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லித்தருவோம். இது வந்து புதிதாக கற்றுக்கொள்பவர்களுக்கான ஒரு காணொலி. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படம் வந்து திருக்கோலக்குடி அப்படிங்கிற ஒரு குடைவரை கோவிலில் இருக்கக்கூடிய சப்தமாதர் தொகுப்பு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பழமையான சப்தமாதர் சிற்பங்களில் இதுவும் ஒன்று. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா தேவியருக்கும் வந்து 2 கைகள் தான் இருக்குது, 4 கைகள் இல்லை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சப்தமாதர்களில் வந்து 4 கைகள் கொண்ட சப்தமாதர்கள் தான் அதிகம். புராணங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சில நூல்களில் வந்து வழிநூல்களில் வந்து விஷ்ணு தர்மோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5 தலை 10 கை கொண்ட உருவமைப்புலாம் சொல்லியிருக்காங்க. அந்த 10 கைக்கு 20 ஆயுதங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வெவ்வேறு புராணங்களில் வெவ்வேறு விதமான விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது. நீங்கள் பார்க்குறது வந்து மேல்பாடி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சப்தமாதர்களுடைய தொகுப்பு. இந்த 7 சப்தமாதர்களில் முதலாவதாக பார்க்குறது வந்து பிராமி. பிராமி வந்து பிரம்மணனுடைய அம்சம், பெண் அம்சம். மகேஸ்வரி வந்து மகேஸ்வரனுடைய பெண் அம்சம். கௌமாரி வந்து முருகனுடைய பெண் அம்சம். வைஷ்ணவி வந்து திருமாலனுடைய பெண் அம்சம்.
வராகி வந்து வராகனுடைய பெண் அம்சம், இந்திராணி வந்து இந்திரனுடைய பெண் அம்சம், சாமுண்டி வந்து யமனனுடைய பெண் அம்சம். இந்த மாதிரி இந்த 7 பெண் தெய்வங்களும் இந்த 7 ஆண் தெய்வங்களுடைய பெண் அம்சங்களாக கருதப்படுறாங்க. சிலர் வந்து வராகி, கௌமாரி, பிராமி இந்த 3 பெண் தெய்வங்களும் வந்து இந்த 3 ஆண் தெய்வங்களுடைய மனைவிகள் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. அதே மாதிரி சாமுண்டி வந்து யமனனுடைய அம்சம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் இருக்கு. அதே போல சாமுண்டியை தவிர்த்து பிராமியிலிருந்து இந்திராணி வரைக்கும் உள்ள பெண் தெய்வங்கள் எல்லாருமே மனைவிகள் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. வெவ்வேறு புராணங்கள்ல வெவ்வேறு கதைகள் இருக்கு. அந்த வெவ்வேறு கதைகள்ல ஏற்படுத்தப்பட்ட புரிதல்கள் அதுதான் வந்து இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு இடம் கொடுக்குது. நம்ம வந்து பொதுவாக பார்க்கும்போது இந்த 7 பெண் தெய்வங்களையுமே வந்து புராணங்கள் போர் தெய்வங்களாக சொல்லுது. மார்க்கண்டேய புராணம் அப்படிங்கிற ஒரு புராணத்துல வந்து ஒரு பகுதி வந்து தேவி மகாத்மியம். இந்த பகுதியில வந்து இந்த 7 பெண் தெய்வங்களையும் வந்து போர் தெய்வங்களா சொல்லியிருக்காங்க. மார்க்கண்டேய புராணம் மட்டும் இல்லாமல் மச்ச புராணம் மற்றும் மேலும் சில புராணங்கள்லையும் சில வழிமுறைகள்லையும் இந்த பெண் தெய்வங்களை பற்றின குறிப்புகள். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சிற்பங்களை வந்து எப்படி எளிமையா அடையாளப்படுத்துறதுன்னு பார்க்க போறோம். இந்த காணொலி வந்து அதை மட்டும்தான் பேச போகுது. சட்டமதங்கள் பற்றின தொன்மையையோ இல்லை வேற எதுவும் வந்து விவாதங்களையோ இது பேசலை. முதல்ல நம்ம இந்த 7 பெண் தெய்வங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை பார்க்க போறோம். இந்த 7 பெண் தெய்வங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை வந்து சுகாசனமா இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்க பார்க்கலாம், நீங்க ஒரு கால் வந்து மடிச்சிருக்கும், ஒரு கால் வந்து தொங்க விட்ட மாதிரி இருக்கும். இந்த அமைப்பு வந்து சுகாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 பெண் தெய்வங்களுமே ஒரே மாதிரியே உட்கார்ந்துருக்கிறத நீங்க பார்க்கலாம். இன்னொரு படம் உங்களுக்கு காட்டுறேன். நான் முன்னர் பார்த்த படம் தான், திருக்குறக்குடி படம். இதுல பார்த்தீங்கன்னாக்கா வந்து வலது கால் வந்து மடிச்ச மாதிரி இருக்கு, இடது கால் வந்து தொங்க விட்ட மாதிரி இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இடது கால் வந்து மடிச்ச மாதிரி இருக்கு, வலது கால் வந்து தொங்க விட்ட மாதிரி இருக்கு. பாக்குறீங்க. நம்ம அடுத்ததா பாக்குறது வந்து முத்திரைகள். இப்போ வந்து தெய்வங்கள் எல்லா கையும் வந்து ஆயுதங்கள் இருக்கும். ஆயுதங்கள் இல்லாம இருக்கக்கூடிய முன்கைகள்ல முத்திரைகள் இருக்கும். பார்க்கலாம் நீங்க. பொதுவா வந்து எல்லா தெய்வங்களுமே வந்து வலது கையில வந்து வலது முன்கை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அருள்வது போலதான் இருக்கும். அதை வந்து அபயமுத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாக்குறீங்க 7 பெண் தெய்வங்களுமே வந்து அபயமுத்திரை வச்சிருக்காங்க, பாக்குறீங்க. அதுக்கு அடுத்ததான் இடது கை இருக்கு பார்த்தீங்களா, இடது முன்கை. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரத முத்திரை இருக்கும். அதாவது இந்த அருள் முத்திரையே வந்து தலைகீழா இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து வரத முத்திரைன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து கை தொடர்ந்து வச்சிருக்காங்க, பார்க்குறீங்க. பொதுவாக வந்து சத்தமத சிற்பங்கள்ல வந்து கை தொடர்ந்து இருக்கும் இடது கை, அல்லது இடது முன்கை வந்து வரத முத்திரை பெற்றதா இருக்கும். இப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா 7 பேருமே வந்து ஒரே மாதிரியே முன்கை வந்து தொடர்ந்து தான் வச்சிருக்காங்க. ஆனா பல சிற்பங்கள்ல சாமுண்டியினுடைய இடது முன்கையில வந்து கபால ஓடி இருக்கும். இப்போ வந்து நம்ம சப்த மாதர்களை இந்த இறைவனுடைய வாகனங்களை வச்சு எப்படி எளிமையா அடையாளப்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா பிராமிக்கு கீழே வந்து இருக்கக்கூடிய வாகனம் வந்து அன்னம், மகேஸ்வரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய வாகனம் வந்து எருது, கௌமாருக்கு கீழே வந்து நீங்க மயில் பார்க்குறீங்க, வைஷ்ணவத்துக்கு கீழே வந்து கருடனை பார்க்குறீங்க. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இவ்வளோதான் ஜூம் வருது. ஓகே, கருடனை பார்க்குறீங்க. வராகிக்கு கீழே பார்க்குறீங்க அப்படின்னா வந்து
எருமையை பார்க்குறீங்க. சில இடங்களில் வந்து வராய்க்கு சிங்கமும் இருக்கும், சிங்கமும் இருக்கும். இந்திராணிக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து யானையை பார்க்குறீங்க. சாமுண்டிக்கு கீழே வந்து பேய் பார்க்குறீங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாமுண்டிக்கு வந்து நரியும் வந்து வாகனமாக இருந்திருக்கு, வல்லூரும் சில இடங்களில் வாகனமாக இருந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கலைக்கமர் கோவில் இருக்கக்கூடிய ஒரு சப்தமாதர் பேனல். இதில் பார்த்தீங்கன்னா நாம் சொன்ன சுவாசனா அமர்வு இதில் இருக்காது. காலெல்லாம் வந்து இஷ்டத்துக்கு மேலே தூக்கி வச்சுருப்பாங்க, தொங்க விட்டுருப்பாங்க, கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். பொதுவாக வந்து இந்த மாதிரி வந்து வித்தியாசமான சிற்பங்களை வந்து நீங்கள் பல்லவர் காலத்து சிற்பங்களில் பார்க்க முடியும். இது வந்து சில இடங்கள்ல இப்படியும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சப்தமாதர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கையில் குழந்தைகளோடு இருக்கக்கூடிய சப்தமாதர் பேனல் இருக்குது. டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கக்கூடிய சப்தமாதர் பேனல் இருக்குது. அதெல்லாம் வந்து வட இந்திய பகுதிகளில் இருக்குது. முகநூலில் வந்து ஃபோட்டோவாக தான் பார்த்துருக்கேன். நான் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனதில்லை அப்படிங்கிறதால நான் பார்த்த சிற்பங்களை வச்சு உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் பார்க்குறது வந்து மலையடிப்பட்டி குடைவரையில் உள்ள சப்தமாதர் தொகுப்பு. இதுக்கு முன்னே பார்த்த வாகனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாகனத்தையே வந்து ஒவ்வொருத்தரும் கொடியாக வச்சுருக்காங்க. அதை நீங்கள் பார்க்குறீங்க, கொடியாக வச்சுருக்காங்க பார்க்குறீங்க. இதில் வந்து வராகிக்கு மட்டும் வந்து கொடி வந்து கலப்பையாக இருக்கும். வராகிக்கு நம்ம வந்து வாகனம் வந்து எருமைன்னு பார்த்துருப்போம், அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கலப்பையாக இருக்கும். மற்றபடி வந்து இப்போ இந்திராணிக்கு வந்து யானை பார்க்குறீங்க, இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி வைஷ்ணவிக்கு வந்து கருடனை பார்க்குறீங்க, இந்த இடத்துல இருக்குது. இந்த மாதிரி இங்கே வந்து கௌமாரி மயில் பார்க்குறீங்க. இந்த மாதிரி மற்றவங்களுக்கானது வாகனம் வந்து அந்த கொடியில் இருக்குது. ஆனால் வராகிக்கு மட்டும் கொடியில் வந்து ஏற்கலப்பை இருக்கு பார்க்குறீங்க. ஒரு சப்தமாதர் பேனலில் வந்து கொடியை வச்சும் உங்களால் எளிதாக வந்து அடையாளப்படுத்திக்க முடியும். அடுத்ததாக வந்து தனித்தனியாக சிற்பங்களை எப்படி அடையாளப்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாகனங்கள் இருந்தால் ரொம்ப எளிமையாக வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் வந்து சிற்பங்களில் வாகனம் இல்லை அப்படின்னா வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக வந்து நம்ம பிராமியையும் வராகியையும் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு முகம் வந்து பிராமிக்கு வந்து 4 முகம், பிரம்மனுடைய சாயங்கிறதால 4 முகம். வராகிக்கு வந்து வராகரனுடைய சாயங்கிறதால வந்து பன்றி முகம். ஸோ ரொம்ப எளிமையாக வந்து நீங்கள் அடையாளப்படுத்துறீங்க. 4 முகங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பிடிப்பு சிற்பத்தில் வந்து பின்பக்கம் இருக்குது, நமக்கு இங்கே தெரியாது, 3 தான் தெரியுது, 1 2 3 பார்க்குறீங்க. இது பன்றி முகம் பார்க்குறீங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பிராமியினுடைய கையில் வந்து பின்கை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அக்கமாலையும் கமண்டலமும் இருக்கும். இங்கே பாருங்கள், அக்கமாலை இது வந்து கமண்டலம். இந்த 2 ஆயுதங்களும் இங்கே இருக்கும். பல ஆயுதம் சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் பெரும்பாலும் வந்து சிற்பங்களில் பிராமியோட சிற்பங்களில் இந்த ஆயுதம் தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வராகிக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாசம் இங்கே பார்க்குறீங்க. இங்கே வந்து கலப்பை இருக்கலாம், இங்கே வந்து இங்கே செஞ்சிருக்கு, பட் எது எனக்கு கரெக்டாக தெரியல, இந்த படத்தில் தெரியல, அதனால் வந்து நான் இங்கே எதுவும் சொல்லலை. பொதுவாக பார்த்தீங்கன்னா பாசம், அங்குசம், கலப்பை, உலக்கை, கேடை இதுதான் வந்து வராகிக்கு இருக்கும். நீங்கள் பிராமிக்கும் வராகிக்கும் வந்து ஆயுதங்கிறது பொருட்படுத்த தேவையில்லை, ஏன்னா வந்து முகத்தை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து அடையாளப்படுத்திக்கிட்டீங்க. அடுத்ததாக சாமுண்டி நரேஸ்வரி பார்க்குறோம். முதல்ல சாமுண்டியை பார்த்துடலாம். சாமுண்டி பார்த்தீங்கன்னா வந்து மற்ற பெண் தெய்வங்கள்லாம் வந்து மார்பு வந்து ஆடை இருக்கும். சாமுண்டிக்கு வந்து சில இடங்களில் மார்பில் ஆடை இருக்காது. அதே மாதிரி ஆடைக்கு பதிலாக வந்து சில இடங்களில் வந்து மார்பை சுற்றி வந்து பாம்பைய கச்சா உடுத்தியக்கூடிய வந்து தன்மையை பார்க்கலாம். நீங்கள் மார்பு வந்து பாம்பால் கவரப்பட்டிருக்கும். அடுத்ததாக வந்து அதனுடைய மகுடத்தை நீங்கள் சொல்லலாம். சாமுண்டி அடையாளப்படுத்தும் போது மகுடம் வந்து ஜடாபாரமாக இருக்கும், ஜடாபாரம் அல்லது ஜடாமுகமாக இருக்கும். பெரும்பாலும் ஜடாபாரமாக பார்க்கலாம் நீங்கள். அதாவது ஜடாபாரம்னா என்ன அப்படின்னா வந்து முடியையே வந்து மகுடம் மாதிரி வச்சு
பக்கவாட்டில் வந்து விரிஞ்சிருக்கும். அது வந்து ஜடாபாரம்னு சொல்லுவோம். சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜடா மகுடம் மாதிரியும் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 2 பாம்பு பார்க்குறீங்க நீங்கள் தலையில். இது வந்து சர்ப்பமௌலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜடா மகுடமாக வச்சுட்டு அதில் வந்து பாம்பை சுற்றி பாம்பு வந்து ஒரு மகுடம் மாதிரி வச்சுக்கிறது சர்ப்பமௌலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சாமுண்டிக்கு தனித்துவமான ஒரு அடையாளம். இதே மாதிரி வந்து எல்லா சாமுண்டியும் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ நம்ம இதிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருக்குறள்குடியில் பார்த்தீங்கன்னா வந்து பக்கவாட்டில் வந்து முடி வந்து விரிஞ்சிருக்கு, பாம்பு இதெல்லாம் இல்லை, ஒரு கொண்டை மட்டும்தான் இங்கே இருக்குது பார்க்குறீங்க. இது வந்து ஜடாபாரம்னு சொல்லுவோம். இந்த அமைப்பு இருக்கும். இல்லாட்டி வந்து இப்போ நம்ம பார்த்த இந்த அமைப்பு வந்து சாமுண்டிக்கு இருக்கும். இதற்கு அடுத்ததாக வந்து நீங்கள் பூணூல் பார்க்குறீங்க. பூணூல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தலையை வந்து மாலையாக வச்சுருக்காங்க, பார்க்கலாம், நீங்கள் தெரியுங்க. அடுத்ததாக வந்து கையில் வந்து கபால ஓடு இருக்கும். சாமுண்டியை நீங்கள் அடையாளப்படுத்துறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, மார்பு கச்சு, தலை மகுடம், குறுக்காக வந்து மண்டை ஓடு அணிந்திருத்தல், கையில் கபால ஓடு. இந்த நாளை நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து தோடுல வந்து ஒரு பகுதி வந்து இடது பக்க தோடுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா பிணத்தை வந்து தோடாக வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்ததாக மகேஸ்வரி. மகேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் வந்து மான் கண்டிப்பாக இருக்கும். மான் மழு பெரும்பாலும் இருக்கும். சில இடங்களில் மழுவுக்கு பதிலாக வேற ஒரு ஆயுதம் இருக்கலாம், பார்க்கலாம். அதாவது திருசூலம் இருக்கலாம், அதில் வந்து டமுருகம்னா வந்து உடுக்கை இருக்குல்ல, சிவனுக்கு இருக்கக்கூடிய உடுக்கை, அதுதான் வந்து டமுருகம்னு சொல்லுவோம். டமுருகம் இருக்கலாம், இல்லை கோடரி, அக்கமாடி இருக்கலாம், இல்லாட்டி பானபத்திரம்னா தண்ணி பாத்திரம்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஜடாமுகுடம் இருக்கும். மகேஸ்வரிக்கும் வந்து ஜடாமுகுடம் இருக்கும். அது வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்ததாக வந்து வைஷ்ணவி, இந்திராணி. இந்த 2 பேரையுமே வந்து நம்ம உங்களுடைய ஆயுதங்களை வச்சு ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிட முடியும். பார்த்தீங்கன்னா வந்து வைஷ்ணவிக்கு வந்து கையில் சங்கும் சக்கரமும் இருக்குது. இங்கே பார்த்தா சக்கரம் வந்து பிரயோக சக்கரம்னு சொல்லுவாங்க. இதை குறுக்கா எரியிற மாதிரி இருக்கக்கூடிய சக்கரம் பிரயோக சக்கரம். சங்கும் சக்கரமும் இருக்கும் வைஷ்ணவிக்கு. அதே மாதிரி இந்திராணிக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வஜ்ராயுதம் இருக்கும். இதுதான் வஜ்ராயுதம்னு சொல்கிறது. வஜ்ராயுதம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து திருசூலம் இருக்குது பார்த்தீங்களா, அது 2 பக்கமுமே இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு சூலம் இருக்குது, கீழே ஒரு சூலம் இருக்குது. இந்த மாதிரி 2 பக்கமுமே திருசூலம் இருக்கும். நடுப்புற வந்து பிடிமானம் இருக்கும். இதுதான் வஜ்ராயுதம்னு சொல்லுவோம். இது வந்து கண்டிப்பாக வந்து இந்திராணிக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அக்கமாலை இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்னங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம். எளிமையாக வந்து ஆயுதத்தை வச்சு நம்ம அடையாளப்படுத்தக்கூடிய தெய்வங்களில் இந்த 2 வந்து முக்கியமான தெய்வங்கள், வைஷ்ணவியும் இந்திராணியும். இந்த 2 பேருக்குமே வந்து கிரீடம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட மகுடமும் இருக்குது. ஸோ வந்து மகுடம் வந்து மாறுது. பொதுவாக வந்து புத்தகங்களில் படிக்கும்போது வந்து கிரீடம் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. கௌமாரியினுடைய ஆயுதங்கள் வந்து பாசமும் அங்குசமும். இதுதான் அங்குசம், இது வந்து பாசம், பார்க்குறீங்க. இது மட்டும் இல்லாமல் சக்தி ஆயுதம், சேவல், கோடரி, வஜ்ரம், வேலாயுதம் இது எல்லாமே இருக்கும். மற்ற ஆயுதங்களை பற்றி வந்து நான் உங்களுக்கு பின்னாடி வந்து சொல்கிறேன். கௌமாரிக்கு மட்டும்தான் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆயுதத்தை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆயுதம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா நேரத்துலையும் ஒரே ஆயுதம் இருக்காது. இப்போ இங்கே வந்து அங்குசமும் பாசமும் பார்க்குறீங்க. ஆனால் வந்து பல நேரங்களில் வந்து வேலாயுதம்னு சொல்லுவோம்ல, 3 இது உள்ள ஒரு அமைப்பு இருக்கும், இப்படி இருக்கும். அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பல இடங்களில் இருக்கும். சக்தி ஆயுதம் இருக்கும் சில இடங்களில். சில இடங்களில் வந்து சேவல் கொடி, சேவல் சின்னம் இருக்கும், கொடியில் சேவல் சின்னம் இருக்கும், இல்லாட்டி வஜ்ரம் இருக்கும். இந்த மாதிரி பல இருக்கும்.
தமிழகத்தை தவிர்த்து கேரளா, கர்நாடகா, ஆந்திர பகுதிகளில் வந்து வராகி, இந்திராணிக்கு பதிலாக நரசிம்மையை வச்சு வழிபடக்கூடிய பழக்கம் இருக்குது. அங்கே உள்ள சுத மதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டில் ஒன்று இருக்காது, நரசிம்மி வந்து மேக்ஸிமம் இருக்கும். அதுக்கடுத்து வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 7 அன்னையரோட யோகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு அன்னையையும் சேர்த்து அஷ்டமாத்திரிகா அப்படிங்கிற பேரில் வழிபட்டுருக்கு. இது வரைக்கும் நடந்த இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சப்த மாதங்களோட தொன்மையை பற்றி பேசலை, அதை வந்து நம்ம இன்னொரு காணொலியில் வந்து விரிவாக பேசலாம். இப்போ வந்து நம்ம ஆலம்பாக்கம் செல்லியம்மன் கோவிலை போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம நிற்கிற இந்த கோவில் வந்து வரலாற்று ரீதியாக வந்து முக்கியத்துவம் வாய்ந்த கோவிலுங்க. அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சப்தமாதர் கோவிலில் தனித்த கோவில்கள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா கோவில்லையும் வந்து சப்தமாதருக்குன்னு தனியாக வந்து ஒரு சின்ன சன்னதி மட்டும்தான் இருக்கும் மற்ற கோவில்களில், சேவை கோவில்களில். அது இல்லாமல் சப்தமாதருக்குன்னு சொல்லிட்டு தனியாக வைக்கப்பட்டுள்ள கோவில்களில் பழமையான கோயிலாக தமிழ்நாட்டில் உள்ளதிலேயே பழமையான கோயிலாக கருதப்படுறது இந்த கோவில் தான். ஒரு மரத்துக்கு கீழே விநாயகரை பார்க்குறீங்க. அந்த விநாயகருக்கு பின்பக்கம் வந்து ஒரு நீர்நிலை இருக்குது. அந்த நீர்நிலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சூரியன் மறைகிறத நீங்கள் பார்க்கலாம். மேற்கில் மறையுது. அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா கோயிலுடைய பின்பக்கத்தை பார்க்குறீங்க. அதாவது கோயில் வடக்கு நோக்கி இருக்குது. பொதுவாக சப்தமாதர் கோயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி தான் இருக்கும். வடக்கு வாய் செல்வி அப்படின்னு ஒரு பேர் அதனால தான் வந்தது. வடக்கு வாய் செல்வி அப்படிங்கிற அந்த பெயர் காலப்போக்கில் சுருங்கி செல்வியாகவும் பின்னால் மருவி செல்லியாகவும் மாறிடுச்சு. இன்றைக்கி நம்ம செல்லியம்மன் கோவிலாக இதை அழைக்கிறோம். தமிழ்நாட்டில் பல செல்லியம்மன் கோவில்களை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகிறோம். வலது பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நடுகள் ஒன்று இருக்குது பார்க்குறீங்க. வீரர்கள் 2 பேர் இருக்காங்க. அதை தாண்டி அர்த்த மண்டபத்துக்கு உள்ளே போய் கருவறை கிட்ட போகிறோம். இறைவியை வழிபடுறோம். நடுவில் வைஷ்ணவியை பார்க்குறீங்க. இடது பக்க மூலையில் வீரபத்திரரும் வலது பக்க மூலையில் விநாயகரும் நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக பிடாரி அப்படிங்கிற வார்த்தை தான் கல்வெட்டுக்களில் பெண் தெய்வங்களை குறிக்க பயன்படுத்த வார்த்தையாக இருந்திருக்கு. கொற்றவையும் சரி சப்தமாதர்களையும் சரி பிடாரி அப்படின்னு தான் வழிபட்டிருக்காங்க. ஊருக்கு ஊர் பிடாரி கோவில் இருந்திருக்கு. ஊருக்கு ஒரு பிடாரி, ஏரிக்கு ஒரு ஐயனார் அப்படின்னு ஒரு சொல் வழக்கே இருக்குது. இந்த கோவிலோட கட்டுமான அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இன்றைக்கி இல்லை. ஏன்னா அதிட்டானம் தவிர கோவில் சுவர்களே பார்த்திங்கன்னா கோட்டகங்கள்லாம் பிரித்து சுவரெல்லாம் வந்து அலங்கோலமாக தான் இருக்குது. நம்ம இப்போ கல்வெட்டு தகவல்களை பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் பார்க்க போகிற கல்வெட்டு என்ன அப்படின்னா வந்து இந்த கோவில் பழமையானதுன்னு சொல்லக்கூடிய 1ஆம் மாதத்தினுடைய 25ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு. அதை நம்ம பார்க்கலாம். கல்வெட்டு வந்து நிறையா பகுதிகள் செஞ்சுருக்கு, முழுசாக படிக்க முடியாது. சில பகுதிகளை மட்டும் நம்ம வந்து இங்கே பார்க்கலாம் வாங்க. கோ ராஜகேசரி வர்மருக்குல கோ ராஜா இருக்குது, கீழே வந்து கொம்பு மட்டும் இங்கே வருது. மற்ற பகுதிகள் சிமெண்ட் பூசி அழைச்சிட்டாங்க. வர்மருக்குல இருமருக்கு சரிங்களா. கோ ராஜகேசரி வர்மருக்கு யாண்டில் யா இன் மட்டும் இருக்குது, 2 கீழே போட்டிருக்காங்க. இடம் விட்டுட்டாங்க போல இருக்குது, 2 கீழே போட்டிருக்காங்க. 25வது ஆண்டுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து தந்திவர்ம மங்களத்து அப்படின்னு வருது. பார்க்குறீங்க. இடையில உள்ள பகுதி செஞ்சிருக்கு. அடுத்து மா இருக்குது, நடுவில் எதுவும் இல்லை பார்க்குறீங்க. தந்திவர்ம மங்களத்து சபையோம் எங்களூர் சப்தமாதர்களுக்கு அப்படின்னு வரும். சப்தமாதர்களோட வார்த்தை வந்து கொஞ்சம் செஞ்சிருக்கு பார்க்குறீங்க. அதே மாதிரி வந்து இங்கே வந்து பிடாரி கோவில்ங்கிறது இங்கே வருது. பிடாரி கோவில் இங்கே வருது. அந்த பிடாரி கோவிலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நிலத்தோட எல்லை சொல்லப்படுது. அந்த நிலத்தை சொல்ல முடிச்சதுக்கு அது மட்டும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து திருநந்தவனமாக வைத்தோம் அப்படிங்கிற அந்த வார்த்தை இங்கே வரும். நந்தவனமாக வந்து மற்றதெல்லாம் செஞ்சு போச்சு. ந ம க அது மட்டும் இங்கே இருக்குது.
வைத்தோம்ங்கிறது இத்தோ இம் வரும் இங்கே வைத்தோம். அது மட்டும் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த ஊரில் உள்ள நிலத்தை வந்து திருத்தி அமைச்சு இந்த கோவிலுக்காக வந்து திருநந்தவனம் எடுத்ததை குறிப்பிட்டதாக இருக்குது. இந்த ஊர் பெயரும் இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்படுது. இந்த ஊர் பெயர் வந்து தந்திவர்ம மங்கலம். தந்திவர்ம மங்கலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து பல்லவர் காலத்தில் தந்திவர்ம பல்லவனுடைய பெயர். அவனுடைய ஞாபகார்த்தமாக இந்த பெயர் வந்து இருக்குது. இன்றைக்கும் இந்த ஊர் மக்கள் வந்து இங்கே ஏதாவது திருவிழா நடந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த திருவிழா பத்திரிக்கை அடிக்கிறாங்களே, பத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து தந்தி நாடு அப்படின்னு தான் வந்து குறிப்பிட்றாங்க. என்ன தான் வந்து பின்னாடி சோழர் ஆட்சி புரிஞ்சு அடுத்த வயர்கள்லாம் வந்து அடிமையாக இருந்து இன்றைக்கி நம்ம வந்திருந்தாலும் இன்றைக்கும் அந்த பல்லவர்களுடைய அந்த பற்று வந்து இங்கே அப்படியே தான் இருக்குது. அதுக்கு இந்த பத்திரிகைகளில் தந்தி நாடுன்னு போடக்கூடிய இந்த இதுதான் சாட்சி. இந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா கோராஜகேசரி 25ஆம் ஆட்சி ஆண்டு தானே வருது, முதலாம் ஆயத்துன்னு எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ராஜகேசரி பரகேசரி பட்டம் வந்து சோழர்கள் வந்து ஆட்சி பண்ணும்போது அவங்க வந்து மாறி மாறி வச்சுப்பாங்க, சரிங்களா. அதில் வந்து ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்ன வரைக்கும் வந்து மெய்க்கீட்டு எழுதுகிற பழக்கம் கிடையாது. ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்தால் மெய்க்கீட்டு எழுதுகிற பழக்கம் வந்து சோழருடைய டைனஸ்டியில் வந்து வருது. அதாவது முதலாம் ராஜராஜ சோழனுக்கு முன்னே ஆண்டாங்க பார்த்தீங்களா, அவங்களில் கோராஜகேசரி வச்சுக்கிட்டவங்களில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து 20 ஆட்சி ஆண்டுக்கு மேலே ஆண்டவர் வந்து முதலாம் ஆயத்தன் மட்டும்தான். இங்கே வந்து ஆட்சி ஆண்டு 25 குறிப்பிட்றதால வந்து இந்த கோராஜகேசரி கல்வெட்டு வந்து அவருடையதாக தான் இருக்கணும். மற்ற மன்னர்கள் வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. அதை வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த முதலாம் ஆயத்தன் கல்வெட்டுக்கு முன்னே பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு கல்வெட்டு இருக்கும். இங்கே மண்டபம் பின்னாடி எடுத்துருப்பாங்க போல இருக்குது. இந்த கல்வெட்டில் வந்து ஒரு பகுதி வந்து உள்ளே போயிடுச்சு, ஒரு பகுதி தான் நீங்கள் பார்க்கலாம். இங்கே இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த கோவில் எடுத்தவங்க யார் அப்படிங்கிற அவருடைய பேர் இங்கே சொல்லப்படுது. கோவிலில் கோ மட்டும் இங்கே இல்லை, வீயில் இங்கே இருக்கும். செய்வித்தான் பார்க்குறீங்க, செய்வித்தான். ராயர் இங்கே இது வந்து ராயர் அலங்கார பிரியன்கிறது அவருடைய பேர். இந்த கோவிலை எடுத்தவருடைய பேர் வந்து ராயர் அலங்கார பிரியன். ராயர் அலங்கா வரைக்கும் இங்கே இருக்கும். ராய் இப்பெல்லாம் இங்கே செஞ்சிருச்சு. பிரியனில் பீரி இல்லை, யா இன் மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே ராயர் அலங்கார பிரியனான திருவெற்றியூரார் அப்படிங்கிறது நீங்கள் பார்ப்பீங்க, திருவெற்றியூரார். இந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த கோயிலை எடுத்தவர் வந்து திருவெற்றியூரை சேர்ந்த ராயர் அலங்கார பிரியன் அப்படிங்கிறவர். இவர் வந்து இந்த கோயில் எடுத்தது மட்டும் இல்லாமல் வந்து இந்த கோயிலுக்கு நிலமும் கொடையாக கொடுத்துருக்காரு. இந்த கல்வெட்டு வந்து ஃபுல்லாக படிக்க முடியல, பாதி கல்வெட்டு உள்ளே இருக்குது, மீதி கல்வெட்டு தான் இங்கே இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க. மிக்க நன்றி.